பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவெளியில் மகிமைப்படுவதாக. நாம் இணைந்து கர்த்தருடைய சன்னதி இந்த காலவெளியை நோக்கி பார்க்க ஜீவன் சுகபலன் தந்த தேவனுக்காய் நன்றி செலுத்தின நாளிலும் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 12வது அதிகாரம் அதனுடைய 28வது வார்த்தையின் 2வது பகுதியை வாசிக்கிறேன். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும். இந்த நாளில் தேவன் நமக்கு எத்தனையோ வார்த்தைகளை வாக்குத்தத்தமாய் தீர்க்கதரிசிகள் முகாந்திரம், அதரிசனமான வார்த்தை முகாந்திரம், வேதத்தை தியானிக்கும் போது நம்மோடு பேசின வார்த்தைகள், நம்மோடு உணர்த்தின வார்த்தைகள். ஆனால் கர்த்தர் சொல்லுவது, நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும். சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் தேவன் எந்த ஒரு வார்த்தையை உனக்கு சொன்னாரோ, உன் குடும்பத்துக்கு சொன்னாரோ, உன் பிள்ளையை குறித்து சொன்னாரோ, உன் வேலையை குறித்து சொன்னாரோ, உன் எதிர்கால வாழ்க்கையை குறித்து சொன்னாரோ, அந்த வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். காரணம், நீ இந்த வார்த்தையை தருகிறவரும் நீ ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. இந்த கால வேளையில் ஆண்டவர் சந்நிதியில் சோர்ந்து போயிருக்கிறாயோ, நாட்கள் கடந்து போய்விட்டது, ஆமேன், எதிர்பார்த்த காலங்கள் கடந்து போய்விட்டது என்று ஆமேன் விரக்தியோடு காணப்படுகிறாயோ, பயப்படாதே. காலம் கடந்தாலும் நிச்சயம் நிறைவேறும். கர்த்தர் சொல்ல, நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும். இந்த நாளில் அந்த வார்த்தை மறுபடியும் உன்னை பலப்படுத்துவதாக, இந்த வார்த்தை மறுபடியும் உன்னை தேற்றுவதாக, விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதாக. கர்த்தர் சொன்ன வார்த்தை, வானமும் பூமியும் நிலை மாறி போனாலும் ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தையின் ஒரு உறுப்பாகிலும் ஆமே மாறுவதில்லை, விலகுவதும் இல்லை. இந்த காலவேளையில் ஆண்டவரே, நீ சொன்னது நிறைவேறும். ஆமீன். தீர்க்கதரிசிகளை கொண்டு, ஊழியக்காரர்களை கொண்டு கர்த்தர் ஒரு வார்த்தையை உனக்கு அனுப்பினாரானால் அந்த வார்த்தை மாறாதது. தேவன் அந்த வார்த்தையை அனுப்பினால், தேவனாய் கர்த்தர் அந்த வார்த்தையை சொன்னால் 100க்கு 100 அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும். அல்லேலூயா. இந்த நாளில் சூழ்நிலைகள் எதிராக இருக்கட்டும், சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் ஆமேன் எதிராகவே மாறட்டும். ஆனாலும் அந்த எதிரின் மத்தியில் தேவனாய கர்த்தர் உனக்காக அந்த வார்த்தையை அனுப்பினவர் நிறைவேற்ற வல்லவர். அந்த வார்த்தையை உறுதிப்படுத்த வல்லவர். அற்புத அடையாளங்களின் அந்த காலவேளையில் ஒருமித்த ஆண்டவரே, ஆமேன், எத்தனையோ மாதங்களும் ஆண்டுகளுக்கு முன்பாய் இந்த வார்த்தைகள் வந்திருக்கலாம். தளர்ந்து போயிருக்கிறாய, பயப்படாதே. அந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்று நிறைவேறப் போகிறது. ஆண்டவர் சமூகத்தில் விட்டு கொடுத்து எல்லாரும் ஒரு நிமிடம் இந்த வார்த்தையை விசுவாசித்து அறிக்கையிட்டு செபிக்க போகிறோம். அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த நாளிலும் ஆண்டவர் என்னோடு இணைந்து செபிக்கிற நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு அவர்களுக்கு நீர் கொடுத்த வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை நம்பி செபித்து கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் கரங்களில் தருகிற ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அந்த வார்த்தைகளை நீர் நினைத்திருக்கிற தேவன் ஏற்ற வேளையில், ஏற்ற நேரத்தில் அற்புதமாய், அதிசயமாய் அந்த வார்த்தையை நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில், குடும்பத்தில் என் ஆண்டவர் நிறைவேற்ற போறதுக்காய் நன்றி. நம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடி, நான் சொன்னபடி ஆகும், நடக்கும் என்றீரே, அப்படியே நீர் நடத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நடக்கும். God bless you. Praise the Lord.